துதிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான வேலைக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தின் செய்தியை நீரே உதவிக்கு அறிவிக்க சித்தம் கொண்டபடியால் நன்றி ஆண்டவரே. உங்கள் நாமம் மகிமையடையட்டும். பலவீனத்தில் உங்கள் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தியை நீங்களே கொடுங்க ஆண்டவரே. அடியாளமுடைய சித்தை மறைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நாமம் மாத்திரம் எங்களே உயர்த்தப்படட்டும். நீர் நீதியுள்ள நியாயாதிபதியார் இந்த உலகத்தில் எங்களை நடத்துகிறவராகவே இருக்கிறீர் என்பதை அறிந்து எங்களுடைய எல்லா விதமான உணர்வுகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. உங்கள் ராஜ்யத்தை கட்டி எழுப்ப உங்கள் கிருபை எங்களுக்கு தந்திருக்கீங்க. அதை உங்களுடைய சித்தப்படி எங்களிலே நீங்கள் நடத்துங்க. துதிக்க நம்ம இயேசுவுக்கு இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் உள்ள தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். இன்றைக்கி நம்ம எல்லாருமே 1ஆம் தேதிக்கு வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுத்துருப்பார். எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி எனக்கும் 1ஆம் தேதி எங்கள் சர்ச்சுக்கு போனேன். நாங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சு தான். ஆமாம், அதிலேருந்து தான் ஏசாமியை அறிஞ்சு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு வளர்ந்து கொண்டே வரேன். அதனால் அது எங்கள் சர்ச்சுன்னு தான். அந்த சர்ச்சுக்கு போகும்போது எனக்கு ஒரு வாக்கு தத்துவம் தந்தார். அந்த வாக்கு தத்துவத்தை இன்றைக்கி நான் அதை யோசித்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே அந்த வாக்கு தத்துவம் எனக்குள்ள வாக்கு தத்துவம் உலகத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு செய்தியாக உங்களுக்கு அறிவிக்கலான்னு இருந்தேன். அது என்னுடைய சர்ச்சு. இது தேவனுடைய சர்ச். ஹல்லேலூயா. இது நான் சர்ச்சில் நடத்துறதுக்குள்ள ஒரு ஆள் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவராலேயே இதை நீ நடத்துன்னு சொல்லி எனக்கு தந்ததுனால தான் இந்த சபை நடந்து கொண்டே இருக்கிறது. இது தேவனுடையது. ஹல்லேலூயா. இப்போ நான் என்னுடைய சர்ச்சில் எனக்கு ஆண்டவர் தந்த வாக்கு தத்துவத்தை இந்த தேவனுடைய சபையிலிருந்து நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி பாகம். நான் 10ஆம் வசனம் முழுமையும் வாசிக்கேம்மா. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு தந்த வசனம் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் சொன்னோன்னே என்னுடைய உணர்வெல்லாம் அதுக்கு வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆழமான கருத்துகள் உள்ளது. ஹல்லேலூயா. மறைப்பொருள் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் வசனங்களுக்குள்ளேயும் அடங்கி இருக்குதுன்னு எனக்கு ஒரு உணர்வு இருந்தனால அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வான்னு சொல்கிறீங்க. அது என்னடாக்கும்? நீதியின் விளைச்சல்னா என்னது? அதை நீங்கள் எப்படி வர்த்திக்க செய்வீங்க? அந்த நீதியின் விளைச்சல் எனக்குள்ளே இருக்கும்போது நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவள்? ஹல்லேலூயா. அந்த உணர்வுக்குள்ளே நான் வரும்பொழுது ஆவியானவர் என்ன சொல்லான்னா, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தின்படி தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் களிகளால் நிறைந்தவர்களாகி. ஹல்லேலூயா. அப்போது நீதியின் விளைச்சல் வர்த்திக்க செய்வது இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. ஹல்லேலூயா. அப்போ அந்த நீதியின் விளைச்சல் ஆண்டவருடைய கரத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற நீதியின் கனிகள். அந்த கனிகளால் நம்ம என்ன செய்யணும்னா நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தில் நீதியின் விளைச்சல் எனக்குள்ள வரணும்னா நான் துப்புரவு உள்ளவளாகவும் இடரலற்றவளாகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சும்மா நீதியின் விளைச்சலை தந்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடத்துறதுக்கு தேவன் பிரியப்படவில்லை. அப்போது இனிப்பு இதில் நம்ம அறியும்போது நம்ம துப்புரவு உள்ளவர்களோ குற்றமற்றவர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் நம்மை நடத்தும்போது அவருடைய வார்த்தை ஆமென்று ஆமென்று இருக்குது. அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். சங்கீதம் 112:9
வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி எந்தெந்தைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஒப்புரவாட்டு இடலத்தை இருக்கும்போது நம்முடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளோ பாய்ந்து வருது பார்த்தீங்களா? இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவர் வாக்குத்தத்தம் தந்திருப்பார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆகலும் இன்னதென்று அறிந்து நம்ம ஆசீர்வாதமாய் அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்ம நடக்கும்படிக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோம். அப்போ நம்முடைய கொம்பு மகிமையினால் உயர்த்தப்படும். எப்படின்னு சொன்னால் நம்ம வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுப்போம். அது எப்படின்னு சொன்னால் அவருடைய பிள்ளைகளாகும்போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அவரில் அன்பு கொண்டவராக நம்முடைய பிலீஃபு அவருக்கு மேலே இருக்கும். அவருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக நம்ம நடத்தப்படும் பொழுது தேவ பிரசன்னம் நமக்குள்ளே வரும்போது அவருடைய கிரியைகள் நமக்குள்ளே வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இது நம்ம ஒரு ஆள் நினச்சி வாரி இறைக்கவும் முடியாது, ஏழைகளுக்கு கொடுக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை கோடி கோடி இருந்தோம் கையை நீட்டாத ஆளுகள் உண்டு. ஆமென். எனக்கு தெரியும் ஒருத்தர், அவங்க நிறைய உண்டு. இப்படி தான் கொடுப்பாங்க. கையை பார்த்தேன்னா அவங்கள்ட்ட வாங்கிறதுக்கே அருவருப்பாக இருக்கும். அந்த கை நீட்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொம்பு மகிமையால் உயர்த்தப்பட முடியாது. ஆமென். அப்போ மகிமையால் உயர்த்தப்படணும்னு சொன்னால் நம்ம வாரி இறக்கியது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருபையாக இருக்கணும். அதுவும் நம்ம சுயத்துக்கு இருக்கக்கூடாது. ஆமென். ஏன்னா நம்ம கர்த்தருடையவர்கள் அல்ல, நம்ம துப்புரவுள்ளவர்களோ இடர்லற்றவர்களுமாக அவர் கிறிஸ்து இயேசுவினாலே நீரின் கனியை நம்ம நிறைந்தவர்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி இருக்கணும். 1 சாமுவேல் 2:5 பலவான்களின் வில் முறிந்தது. அது யாருன்னா மேட்டிமையாக பேசுகிறவர்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆமென். எல்லாருக்கும் யாரை எடுங்க ஊழியக்காரங்களும் ஒரு அகந்த, ஒரு மேட்டிமை, நான் என்னுடைய சபை, என்னுடைய ஆள், அந்த பேச்சு நம்ம பேசக்கூடாது. கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் கிரியைகள் யதார்த்தம் அல்லவோ. ஹல்லேலூயா. அவரவருக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை தந்தாரோ அந்தந்த ஆசீர்வாதத்தை அவரவர் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நீதியின் கனிகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று உணர்ந்து நம்ம நடக்கணும். பலவான்களின் வில்லு முறியும். தள்ளாடினவர்கள் பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். இன்றைக்கி நம்ம மற்றவங்க ஏழைகளை ஒடுக்கும்போது அவங்க பலவீனமாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஏழைகளுக்கு இறங்குகிறவர். அவர்கள் தேவனுடைய பலத்தினால இடை கட்டப்படுவார்கள். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்திலேருந்து நம்ம எத்தனை வார்த்தைகளை நம்ம படிக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ இது நமக்கு அவர் கொடுக்குறாரு. திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாக இருந்தவர்களோ இனி பசியாக இருப்பதில்லை. நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைகள் திருப்தியாக இருக்கோம், நம்முடைய அப்பத்துக்காக நம்ம வேலை செய்கிறோம். ஹல்லேலூயா. வேறு எந்த மேட்டிமைக்கோ உலகப்புறமான உணர்வுகளுக்கோ எதுக்கோ இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 55:10 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை காரியமாடி செய்யும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் அவருடைய மழை எப்படி பூமியில் மண்ணை நினச்சி புல்லை முளைக்க செய்து விதைக்கிற விதை புசிக்கிற ஆகாரம் கொடுக்க தேவன் நமக்கு தருகிற இந்த வார்த்தைகள் துப்புரவாக இருக்கணும், இடர்லற்றவர்களாக இருக்கணும், கொம்பு உயர்த்தப்படும். நம்ம பலவான்களுக்கு வில் முறிந்து நம்ம பலனுடையவர்கள், நம்ம ஏழைகளை ஒடுக்கக்கூடாது. அப்போ இந்த கிரியைகள் நமக்குள்ள இயற்கையாக நம்ம வரும்பொழுது அவர் நமக்கு வாயில் தந்த அந்த வசனம் நம்மளை நிறைவேற்றப்பட்டு பிதாவாகிய தேவன் விரும்புகிற காரியத்தை நம்மிலிருந்து செய்யும்.
ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம எவ்வளோ பலன் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்காக வானத்திலிருந்து மழையும் மாரியும் பனியும் பொழிகிற மாதிரி அவருடைய வசனத்தை நமக்கு வாக்குத்தத்த வசனங்களாக பொழித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தில் ஆழம் அகலம் உயரம் இன்னதென்று அறியும்படிக்கும் நம்முடைய ஆவியானவர் ஆவிக்குரிய கண்களை நமக்கு தந்திருக்கிறார். அவர் வசனத்தை அனுப்பி நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி, மகளே இந்த வார்த்தையின்படி இவ்வளவாய் விளைச்சலை காண்பாய். ஓசியா 10:12, நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவுக்கத்ததை அறுப்பாருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பின்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதி வர்ஷிக்க பண்ணுவ மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்கள் யூ ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட் நவ். இப்போ கர்த்தரால் மீட்டு கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற அவருடைய கற்கள், அவராலே உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ உபயோகப்படுத்தி கொண்டு போது எனக்கு வேலை, இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வசனத்தை விதைக்க முடியலைன்னு நான் வீட்டில் இருக்கல. நான் என்ன செய்யேன்? நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு செய்தி அனுப்புவார். அதை நீதிக்கென்று விதைக்கும்படி தேவ பலனோடு நம்ம இடத்துல நம்ம வந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ உங்கள் பலவீனங்களை நீங்கள் பெருசு நினைக்கக்கூடாது. தயவுக்கத்ததாக அறுப்பருங்கணும். அந்த நம்ம செய்யும்போது நம்முடைய நிலங்கள் பண்படுத்தப்படும். அப்பொழுது தேவனுடைய மகிமை நம்ம காண்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அதில் இன்னொன்று நம்ம பார்க்கும்போதுமா, ஆதியாகமம் 1:11-12 வரை என்ன சொல்லுது? தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தாங்கள் விதையுடைய கனியையும் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சலை முளைப்பிக்க கடவுது என்று சொன்னார். அப்படி ஆயிற்று. அடுத்த வசனம், உடனே ஆயிற்று. பூமியான புல்லை தந்துட்டு தங்கள் ஜாதியின்படியே விதை பிறந்துட்டு, பூண்டுகளும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையை கனி கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. அது நல்லது என்று கண்டார். இதில் இந்த கனின்னு சொல்லுவது அவர் ஒரு மனிதனின் நம்முடைய உள்ளான ஒரு வெளிப்படையான கிரியையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய உணர்வுகள், நம்முடைய கிரியை எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. ஆமென். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கனியானது ஒரு மனிதனின் வெளிப்படை கிரியை காட்டுகிற அந்த மனிதன் இருதய சிந்தனை பொறுத்த எண்ணம். ஹல்லேலூயா. எந்தெந்த தங்கள் ஜாதியின்படியே அந்தந்த பூண்டுகளும் அந்தந்த விருட்சங்களும் முளைச்சது மாதிரி உங்கள் மனசு, என்னுடைய மனசு, என்னுடைய சிந்தை எந்த நிலையில் இருக்குதோ அந்த நிலையில தான் நம்முடைய கனி நம்மள வெளிப்படையாகி வரும். அப்போ இதில் நம்ம எவ்வளவு முக்கியமாக நம்ம பார்க்கணும் பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவின் வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைக்கும்போது அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசித்த வாக்குத்தத்தத்தை நம்பின வாக்குத்தத்தத்தை அப்படியே உறுதியாய் பற்றி நம்ம கிரியையில் அதை வெளிப்படுத்த தேவன் கிருபை செய்கிறார். அப்போ நம்ம ஆவியில் முன்னேறி செல்லுகிறவர்களாக அந்த நீதியின் விருட்சங்கள் நமக்குள்ள பெருகும்படி, இன்னும் கனி கொடுக்கும்படி தேவ மகிமையினால் நம்ம நிரப்பப்படுகிறோம். ஒரு கிறிஸ்தவராக எப்படி நீதியின் விளைச்சல்களை பெற்றுக்கொள்வதுன்னு சொன்னால், நம்ம அந்த ஆண்டவர் சொன்ன மாதிரி யோவான் 15:12 உங்களை நீங்கள் நேசிக்கிறது போல மற்றவங்களில் நீங்கள் அன்பு கூறணும். பரிசுத்தரோடு இணைந்திருந்தால் நீதியின் விருட்சங்கள் நமக்குள்ளே உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு நமக்குள்ளே இருக்குதாமா? ஆமென். பரிசுத்தரோடு இணைந்து இருக்கிறோமாம்மா? ஹல்லேலூயா. ஒரு மேக்னெட் மாதிரி, ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட்டை ஒட்டிடும். அந்த மேக்னெட்டை இழுத்தா கூட பிரியாது. அதே மாதிரி நீதியின் விருட்சங்கள், ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ் நமக்குள்ளே வரணும்னா நம்ம பிதாவோடு நம்ம ஒட்டி சேர்ந்துடணும். ஹல்லேலூயா. அப்போ நல்ல கனின்னு சொல்லும்போது நமக்குள்ள ஆவின் கனிகள் வேணும். அது இயற்கையாக நமக்குள்ளே வந்து விட வேண்டும். எனக்கு அன்பு தரோம் எனக்கு கோபம் வருதுன்னு சொல்லக்கூடாது. அன்பு நம்ம இயற்கையாக நமக்குள்ளே வருகிற அன்பாக இருக்கணும்.
சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இயற்கையாகவே நமக்குள்ளே வந்திருக்கான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு சாந்தத்தை தாரோம், பொறுமையை தாரோன்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்குவதில்லை. உங்களுக்குள்ள கிரியைகள், உங்களுக்குள்ளே இருப்பவர் யார்? நீங்கள் யாருக்கு சொந்தம்? நீங்கள் யாருக்கு ப்ராப்பர்ட்டி? காட்ஸ் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் உங்கள்கிட்ட வரும்போது ஆவியானுக்குள்ள கனிகள் உங்கள்கிட்ட இயற்கையை வந்து தானே ஆகணும். ஆமே. அப்போ உங்கள்கிட்ட இயற்கையாட்டு இருந்த ஆவியின் கனி வரலன்னா நீங்கள் ஒரு விஷயம் உங்களை அழிச்சா முடிச்ச மாதிரி தான். திரும்பியும் ரட்சிப்புக்குள்ளே வாங்க, திரும்பியும் அபிஷேகத்துக்குள்ளே வாங்க, திரும்பியும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவதை நீங்கள் அறியுங்க. நீங்கள் அறிந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கும்போது இதை நாம் பெற்றுக்கொள்வோம். கலாத்தியர் 5:16 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நீதியின் விருட்சம் வேணும்னா மாம்சத்தின் இச்சையை நம்ம நிறைவேற்றக்கூடாது. மாம்சம் சொன்னோன்னா லஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. எல்லாமே உலகத்தில் உள்ள பொண்ணு, பொருள், நன்னுடைய பெருமை, இது எல்லாமே மாம்ச இச்சை தான். ஹல்லேலூயா. ஆவியினால் உண்டாகத்த எல்லாமே மாம்சத்துக்குரியது, எல்லாமே மாம்ச இச்சை. அது ஆவிக்கேற்றபடி நம்ம நடக்கணும். நீங்கள் அது ஆவிக்கேற்றம் நடக்கணும். ஆவியானவரே என்னை நீங்கள் நடத்துங்க. எனக்குள்ள வாசம் பண்ண ஆவியானவரே நீங்கள் எனக்குள்ள ஜோம் பண்ணுங்க. எனக்குள்ள வாசம் பண்ணுற ஆவியானவரே எந்தெந்த ஆளுகளுக்கு எப்படி எப்படி என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சித்தம் கொண்டீரோ நீங்களே என்னிலிருந்து கொடுங்க. அப்படி சொல்லும் பொழுது நமக்கு இந்த உலக பிரகாரம் உணர்வுகள் நம்மை விட்டு போகும்போது நீதியின் விருட்சங்கள் நமக்குள்ளே உண்டாகும். அடுத்தது சொல்கிறார் 25ஆம் வசனம் கலாத்தியர் 5 தான், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவீர்கள். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாருமே சோதித்து பார்க்கணும். நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கிறீங்களா, மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆவிக்கேற்றபடி நடக்கிறீங்கன்னா டிக் பண்ணிவிடுங்க. நீதியின் விருட்சங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நீங்கள் மாம்சிஷ்டே உலக இது உணர்வுகள் வரும்பொழுது தயவாக இறக்கமாக சொல்லுங்கள். 7 தடவை மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்த நம் தேவன். எப்பேற்பட்ட பாவினாலும் ஏசப்பா ஆவிக்கு ஏற்றபடி என்ன நடக்குங்க, மாம்சத்துக்கு ஏற்றபடி வேண்டாம், உலகத்துக்கு ஏற்றபடி வேண்டாம். நீதியின் விருட்சங்கள் எனக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் அதன்படி நடத்துங்கன்னு சொல்லும்போது ஆவியானவர் உடனேயே பொறுப்பெடுப்பார். இன்னைக்கு முடியாத மகளே நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. யோவான் 15:16 இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவானவரால் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஸோ நம்ம ஏன் பயப்படுறோம்? ஹல்லேலூயா. நம்ம தான் கனி கொடுக்கணும்னு நம்ம இது பண்ணவே இல்லை. பிதாவாகிய தேவன் தாமே நம்மளை கனி கொடுக்கிற விருட்சங்களாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் பிதாவில் மாத்திரம் நீங்கள் நிலைத்திருந்தால் போதும், தேவ மகிமையை நாம் காண முடியும். அப்போ கருத்தில் நினைத்திருக்கும் போது சாட்சி நம்ம கனி கொடுப்போம். நான் நம்ம என்னுடைய சின்ன வயசுலேயே நான் ஏசாமிக்க பிள்ளையாக அவருக்கு வார்த்தை குழந்த மாதிரி செய்யுன்னு சொன்னால் செய்வேன், செய்யாதன்னா செய்ய மாட்டேன். ஆவியின் கனியோ ஆவியை பற்றியோ ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன தந்தார்னா, எனக்கு ஆவின் கனி என்னென்னு தெரிவதற்கு முன்பாகவே எனக்கு 9 கனிகளையும் தந்து விட்டார். ஆமேன், ஆமேன். இது நான் கேட்டு வாங்கலை, இது நான் எப்படி வாங்கினேன்னு சொன்னால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும்படிக்கு நான் என்னை அவரிலே நிலைத்திருக்கும்படி அவர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரில் நான் நினைத்திருந்தேன், அதனால் அவருடைய கனிகள் எனக்குள்ளே வந்தது. எனக்குள்ளே வந்த கனிகளை பிதாவாகிய தேவன் அறிந்து
9 கனிகளையும் எனக்குள்ள வர்த்திக்க பண்ணுகிறார். ஆமேன், ஆமேன். அப்போ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே அவருடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீதியின் விருட்சங்கள் என்னன்னு சொன்னால், கர்த்தரே தேவன் என்று விசுவாசிக்கிறவரின் உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவியினால் கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியானவரின் வேலை. ஹல்லேலூயா. புரியுதாமா? நீதியின் விருட்சங்கள் சொன்னால் என்னது? நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் பரிசுத்த கிரியைகளை செய்கிற பரிசுத்த ஆவியானவரின் வேலை. அப்போ நமக்கு வேலையே இல்லையேம்மா. அப்போ நீ அமர்ந்திருந்து கர்த்தரை தேவன் என்று நீ அறிந்து கொள். ஹல்லேலூயா. நீ என்ன செய்யணும்னா, நீ வேலை செய்யாமல், நம்ம ஒரு வேலைக்காரியை வச்சுருக்கோம் வேலை செய்யணும்னு, அவங்கள வேலை செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள நம்ம விட்டு அவங்களே செய்யாமல் சொன்னால் அவங்க ருசிக்கு நம்ம சாப்பிட்டு விடுவோம். அதில் போய் நம்ம மூக்க நுழைச்சோன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே தேவ கிரியையை செய்யும்படிக்கு உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். The fruits of righteousness is a result of the Holy Spirit's work in a believer's heart. Hallelujah, hallelujah. விசுவாசியின் இருதயத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் கிரியை தான் நீதியின் விருட்சங்கள். அடுத்தது, இந்த நீதியின் விருட்சங்கள் இது உண்மை, அன்பு, இரக்கம், நன்மை செய்தல் போன்றவற்றின் கிரியைகளால் வெளிப்படும். இயற்கையாகவே வெளிப்படும். ஆமே. நம்ம ஒருத்தர் சொல்லி ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குதில்லை, ஒருத்தர் சொல்லி ஒருத்தருக்கு பாரத்தை நம்ம சுமக்குதில்லை. இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு கஷ்டம், முடியவே முடியாது, என்னால் முடியாது. இதே மாதிரி வியாதியுள்ள ஒருத்தங்க காலையில் ஜெபிக்கும்படி கேட்டாங்க. அவங்களுக்கு மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்ணேன், நீங்கள் சுகமாயிருவீங்கன்னு என்று சொன்னேன். ஹல்லேலூயா. இது எப்படின்னு சொன்னால், இட்ஸ் கேரக்டரைஸ்டு பை action and attitudes like honesty, kindness, meekness, goodness and love. Hallelujah. இது நம்முடைய குணநலன்களாக மாற்றப்பட்டு விடுகிறது. Hallelujah, hallelujah. Not by force. நான் இப்படி தான் செய்யணும், இப்படி அன்பு காட்டணும், இல்லை. இந்த அன்பு இட் மஸ்ட் ஓவர்ஃப்ளோ. நமக்கு ஒரு இறக்கம் வரணும் இயற்கையாக. நேற்றுக்கு நான் ஒரு இதில் பார்த்தேன், ஒரு ஆள் ஒரு தாடி வளர்த்து அழுக்கு பார்க்கவே முடியாது. ஆனால் ஒரு வெள்ளைக்காரர் வந்தார், அவர் இந்த முடி வெட்டுற இது வச்சுருந்தார். அந்த அவரை எழுப்பி அந்த இது பண்ணி படபடா முடிய வெட்டி ஷேவ் பண்ணி நல்ல சோப்பெல்லாம் போட்டு குளிப்பாட்டி பேண்ட்டு இதெல்லாம் மாற்றி நீட்டாட்டு ட்ரெஸ் பண்ணோன்னே அவருக்கு முகத்தில் இருந்த ஒரு சிரி. அது மாத்திரம் இல்லை, அவர் சாப்பிட்ட அந்த கேண்டீனுக்கு கூட்டிகிட்டு போய் அவருக்கும் ஃபுட்டை வாங்கி கொடுத்து அவரை கெட்டி பிடிச்சி தூக்கி எல்லாருமா அன்பு காட்டினாங்க. பாருங்க, இது இயற்கையாக வரக்கூடிய அன்பு. ஹல்லேலூயா. ஐயோ, ஒரு பாவமாக்கும், ஏழையாக்கும், நம்ம இதை உதவி செய்வோம், 4 பேர் பார்க்குவாங்க, நம்மளை நல்லவங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி உலகத்துக்கு ஏற்ற வேஷம் அல்ல. இது கேரக்டரைஸ்ட் பை ஆக்ஷன் அண்ட் ஆட்டிடியூட். ஹல்லேலூயா. 3வது பார்க்கும்போது, நீதியின் கனியானது உன்னதமானவரின் போதனையிலிருந்தும் சிக்ஷைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். எப்படி நான் இன்னைக்கு உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன்? ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றும் தெரியாது, வேதம் வாசிக்க தெரியும். ஆனால் அதில் உள்ள போதனைகளை, இது போதனை, இது நல்வழிப்படுத்துவது, இது ஆவியின் கனிகள், இது 10 கற்பனை, இது இப்படி ஒவ்வொரு நேச்சர் நம்ம அதில் பார்க்கும்போது அந்த கிரியைகள் நமக்கு போதனையாக இருக்குது. அந்த போதனையில் நம்ம நடத்தப்படுவோம். ஆனால் அதில் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாவிட்டால் வேதத்திலேருந்து ஜீவ புஸ்தகத்திலேருந்து உன் பேர் கிறுக்கி போடுன்னு சொல்கிற ஒரு வார்த்தையை நான் அன்றைக்கி கேட்டேன். ஹல்லேலூயா. இதற்கு நிறைய பேர் பெற்றோர் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒழுங்காக செய்யாவிட்டால், நீங்கள் எத்தனை தலைப்புத்திர நின்னாலும் உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட முடியாது. அதை கிறுக்கி போட்டுருவாருமா தேவ பிள்ளைகளை. அப்போ அவருடைய போதனையிலிருந்தோம், அவருடைய சிக்ஷையிலிருந்தோம் இந்த நீதியின் கனியானது நமக்கு உள்ளால் இயற்கையாக வர வேணும். The fruits of righteousness is
produced by receiving of God's discipline and correction. Hallelujah. Receiving God's discipline and correction. அவர் நமக்கு டிசிப்ளின் சொல்லியிருக்காரு. ஊழியத்துக்கு கூட்டங்களுக்கு போகும்போது ஊழியக்காரங்க 9 மணிக்கு கூட்டம்னா ஊழியக்காரங்க 8:55 வந்து இருக்கணும். இப்போ அவங்கள 9 மணிக்கு கூட்டம்னா பிரசங்கம் எத்தனை மணி? 12 மணி. 12 மணியோட ஒரு பூனைப்படையோடு வருவாங்க. இதெல்லாம் டிசிப்ளின் கிடையாது. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான இது கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி இருப்ப நீதியின் விருட்சங்கள் அவங்கள்கிட்ட உருவாக்க முடியாது. இது தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு எதிர்த்து நின்று நாம் பெறுவதும் இல்லை. இட் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் பை ரெசிஸ்டிங் காட்ஸ் டிசிப்ளின் அண்ட் கரெக்ஷன். அவர் கரெக்ட் பண்ணும்போது 10 கற்பனை பொய் சொல்லக்கூடாது. நான் எங்கே பொய் சொல்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. அநேக தடவை நம்மளை அறியாமலே நம்ம பொய் சொல்கிறோம், களவு செய்கிறோம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை சரியாக கொடுக்க மாட்டோம். அது பயங்கரமான களவு. அந்த களவெல்லாம் நம்ம செய்துட்டு இருக்கும்போது எப்படி நமக்கு இந்த ஸ்பிரிட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் விருட்சங்கள் நமக்குள்ளே வர முடியும்? ஹல்லேலூயா. கண்டிப்பு, ஸ்ட்ரிக்ட்டு, டிசிப்ளின், கரெக்ஷன் எல்லாமே நீதியின் விருட்சங்கள் நமக்குள்ளே வரணும். நீதியின் விருட்சத்தின் கோல் லெக்கு என்னன்னு சொன்னால் தேவனை மகிமைப்படுத்துவது. The goal of the fruits of righteousness is to glorify God. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள் எவ்வளோ வீக்கு, பலவீனம். ஆனால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமே. அவர் பலவீனத்தில் பலம் தருவார். பேச முடியலை, நான் பேச மாட்டேன், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பேசுவார். தேவமே உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கணுமே, உப்பாக இருக்கணுமே. அப்போது அந்த கிரியைகள் அவரால் டிசிப்ளின் வித் கரெக்ஷன் நம்ம கற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. நம்ம பெரிய ஞானியோ நான் பெரிய உத்தமனோ சொல்லுவதற்கு அல்ல. இந்த அவர் நடத்துகிற வழிகளில் நம்ம அர்ப்பணிக்கும் போது அது நமக்குள்ளே நடத்தப்படும். இனி அந்த நமக்கு உள்ளான விருட்சங்கள் எப்படி வரோன்னா அவருடைய லவ், ஜாய், பீஸ். உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள்கிட்ட அன்பு இருக்கா, சந்தோஷம் இருக்கா, சமாதானம் இருக்கா? இந்த 3 இருக்குன்னா இந்த ஸ்பிரிட், த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் விருட்சம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாய்மாலமான அன்பு இல்லை. ஒரு மீட்டிங் போனேன், ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் வந்தாங்க. மைக்கு இந்த இதுக்கு முன்னால் என்னது வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. உடனே கெட்டி பிடிச்சி ஒரு கீஸ் ஒரு கட்டி அணைச்சி அது முடிஞ்ச போன்னு ஒரு தள்ளு. ஹல்லேலூயா. எனக்கே ஆச்சரியமாக இருந்து இந்த அவர் கொடுத்த அன்புக்கும் இந்த தள்ளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கும்போது வேதனையாக இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் முன்னால் அன்பு, அதுக்கு ஒரு அந்த வீடியோ எடுக்காங்கன்னு அவருக்கு மறந்து போச்சு. எங்கே நிற்கணும் அவருக்கு இன்வர்டு மனுஷன் வெளிப்பட்டுட்டான் பாருங்கள். இது நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் ஊழியக்காரங்களும் இதை கேட்பாங்க. அவங்கள்ட்ட இந்த நேச்சர் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அது உள்வேல் இன்வேர்டு. இனி அவுட்வேர்டு ஃப்ரூட்டுன்னு சொல்லும்போது அவங்க பேச்சு எப்போவுமே கட் அண்ட் ரைட்டாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முகத்தாட்சியத்துக்காக பேச மாட்டாங்க. முகத்தாட்சின்னு இதை பேசினா எப்படி பாவி ரட்சிக்கப்பட முடியும்? பாவிக்கிட்ட இந்த பாவம் எனக்கு இருக்குன்னு எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஹல்லேலூயா. நமக்கே தெரியாத பாவம். நான் அன்றைக்கி என்னுடைய ஊழியங்களை நான் பார்த்தேன், நமக்கே தெரியாது. ஆனால் அவங்கள பார்த்தா நான் எல்லாம் ஆல்ரைட்னு நினைப்பாங்க. நித்தியத்துக்கு போகும்போது நம்ம ஆல்ரைட்னு போவோம். ஆனால் ஜீவ புஸ்தகத்தை தரமாக அவர் சொல்லுவார், உன்ட்ட இந்த பாவம் இருக்குது. ஐயோ, எத்தனை ஊழியக்காரங்க ஜெபிச்சாங்க, எத்தனை பேர் இதை வெளிப்படுத்தலையே. ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னியும்னு சொன்னால் அவர் சொல்வார், இல்லை பூமியில் இருக்கும்போது நான் உன்னை மன்னிச்சாலாம் மன்னிக்குது, இப்போது உன்னை மன்னிக்க முடியாது. எவ்வளோ பரிதாபம். தேவனுடைய பிள்ளைகளை நீதியின் விருட்சங்கள் நமக்குள்ளே இருக்கும்பொழுது நம்முடைய பேச்சு ஆசீர்வதிக்கப்பட்ட பேச்சாக, ஜனங்களை உயிர்ப்பிக்கிற பேச்சாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு அமைதல் இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு பீஸ், குவைட்னஸ்,
கான்ஃபிடென்ஸ் இருக்கோ? எத்தனை பேர்கிட்ட இந்த சமாதானம் இருக்குமா? எத்தனை பேர்கிட்ட இந்த அமைதல் இருக்குது? எத்தனை பேர்கிட்ட கான்ஃபிடென்ஸ் இருக்குது? எல்லாரும் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்கம்மா. ஏசப்பா, உங்கள் பிள்ளைய மாறி எங்களை மாற்றுங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, நீதியின் விருட்சங்களை எனக்குள்ள இந்த ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. அந்த வாக்கு தத்துவத்தின்படி நான் என்னை பாத்திரமாக்கி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்துவத்தின்படி என்னை நீர் நடத்தும் சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக இந்த நீதியின் விளைச்சல் நம்மை ஆசீர்வித்து மற்றவர்களுக்கோ கனி கொடுக்கிற விருட்சங்களாக, விதைக்கிறவனுக்கு விதையையும் ஆகாரத்தையும் கொடுப்பது போல நமக்குள்ளேருந்து தேவ விதையும் பரிசுத்த ஆவியானுடைய மன்னாவும் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்மை உபயோகப்படுத்துவார். முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி சொல்லி, ஆண்டவரே, உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று சொன்னீங்க. இந்த நீதியின் விளைச்சல்படி கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் நீர் வர்த்திக்க பண்ண போகிற கிருபைக்கு நன்றி. தெய்வீக சமாதானம், தெய்வீக அன்பு, தெய்வீக இறக்கம் கொடுத்து நடத்தி சமாதானத்தை கற்றுக்கொள்ள போகிற கிருபைக்கா உமக்கு நன்றி. எல்லாம் ஒரு சமாதானம் கொடுத்துட்டீங்க, ஒரு அமைதல் கொடுத்துட்டீங்க, ஒரு நிரந்தரமான நம்பிக்கை கொடுத்துட்டீங்க. இதன்படி நீங்கள் நடத்தி எங்கள் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி நாங்கள் வரும்போது மாசற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, துப்புரவு உள்ளவர்களாக, இடரற்றவர்களாக, தேவ மகிமை கொம்பு மகிமை உயர்த்தப்பட்டவர்களாக ஏசப்பா எங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. எல்லா துதி கனம் மகிமை இயேசுவுக்கு, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவுள்ள தகப்பனே. ஆமே ஆமே. தேவன் தாமே இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்மை ஒவ்வொருவரையும் நடத்தி நம்மை ஆசீர்வாதமான பாத்திரங்களால் காக்க போகிற கிருபைக்காக நன்றி என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமே ஆமே.